இந்த பையன் யாரை பார்க்குறானோ அவங்க அடுத்த செகண்டே கல்லா மாறிடுவாங்க. அதனாலேயே அவன் எப்பவுமே தன்னுடைய கண்ணுல கண்ணாடி போட்டுக்கிட்டே தான் இருப்பான். இவனுக்கு இது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட சூப்பர் பவர்ஸ் இருக்குது. எக்ஸ்ரே விஷன், அப்புறம் மைண்டால கண்ட்ரோல் பண்ணியே எவ்வளவு பெரிய பொருளா இருந்தாலும் நகர்த்துறது. அது மட்டும் இல்லாம டெலிபோர்ட்டிங் பவர் கூட இருக்குது. இப்படி இருக்க ஒரு நாள் அந்த பையனுடைய ஸ்கூல்ல ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது. அந்த ஃபெஸ்டிவலுக்கு ஒரு அம்மாவும் பையனும் மேஜிக் பண்றதுக்காக வந்திருக்காங்க. அம்மா என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய பையனுடைய 2 கையையும் ஒன்னா சேர்த்து கட்டி ஒரு பாக்ஸுக்குள்ள போக வச்சு அதை மூடி அந்த பாக்ஸை சுத்தி ஒரு செயினை வச்சு கட்டிடுறாங்க. அவங்க புள்ள உள்ள பாக்ஸை தட்டிக்கிட்டே இருக்காரு. ஆனா அப்ப கூட அவங்க அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோ அவங்க புள்ள ஆபத்துல இருக்காருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா இந்த ஃபெஸ்டிவலே வீணா போயிடும்னு சொல்லிட்டு அவரை காப்பாத்துறதுக்காக அவனுடைய டெலிபோர்ட்டிங் பவரை யூஸ் பண்ணி அந்த பாக்ஸுக்குள்ளேயே போயிடுறான். ஆனா உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது உள்ள யாருமே இல்ல, வெறும் ரேடியோவை வச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்காங்கன்னு. இப்ப அவங்க அம்மா வேற கத்தி எடுத்து அந்த பாக்ஸ்ல சொருகிக்கிட்டே இருக்காங்க. நல்ல வேளையா நம்ம ஹீரோ அதுல இருந்து எப்படியோ தப்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் அந்த பாக்ஸை அப்படியே ஒரு கிரேனை வச்சு தூக்கி டமால்னு கீழே போடுறாங்க.